ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அருட்பாடல்களில் நிறைய சைவ சித்தாந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ குயிர்கண்ணியிலேருந்து சில கன்னிகளை மட்டும் பார்க்க போகிறோம். அதில் ஒரு கன்னியில் சொல்கிறாரு, பித்தம் பிடித்த வண்டி பேராசைப்பட்ட வண்டி, பித்தம் பிடித்த கதையே குயிலே பேரின்பம் காட்டவல்லோ. பித்தம் பிடித்த வண்டி பேராசைப்பட்ட வண்டி, பித்தம் பிடித்த கதை ஏ குயிலே பேரின்பம் காட்டவல்லோ அப்படின்னு சொல்கிறார். பித்தம் பிடித்தவன், இறைவனுக்கு பித்தம் பிடிச்சிருக்கான். பித்தம் பிடிச்சதுன்னா சாதாரண உலக வழக்கில் சொல்லணுன்னா பைத்தியம் பிடிக்கிறது. பித்தம் இதுக்காக இறைவனுக்கு பிடிக்க வேணும். சுந்தரர் பெருமான் சொன்னார், பித்தா பிறை சூடினே, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்னை போய் உனக்கு அடிமைன்னு சொல்கிறியே, நான் யார் தெரியுமா? மன்னர் வீட்டில் செல்ல குழந்தையாக வளர்ந்தேன். இந்த ஊர்லேயே என்னோடய அழகை ரசித்து மன்னர் கூட்டிகிட்டு போய் செல்லமாக வளர்த்தாரு. நான் ஏன் உனக்கு அடிமையாகணும் அப்படின்னு சொல்லி, உனக்கு என்ன பித்து பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி இறைவனுக்கு பித்து பிடிச்சிருக்கான். எதுக்காக தடுத்தாட்கொண்டார் சுந்தர பெருமான? அவர் இங்கே வந்த நோக்கம் என்ன? பூலோகத்துக்கு வந்த நோக்கம் இரு பெண், அந்த வாழ்வியல், அதாவது தேவலோகத்தில் இவர் இருந்தார். அந்த 2 பெண்களை பார்த்து பெண்கள் இவங்களை விரும்பினாங்க. அதனால் நீங்கள் பூமியில் போய் வாழ்ந்துட்டு வாங்கன்னு சொன்னார். அதனால் பூமிக்கு வந்தாங்க. அது முன்கதை, அது இருக்கட்டும். சுந்தரர் இவர் திருவண்ணாமலையில் ஆட்கொண்டது எதுக்காக அப்படின்னு சொன்னால், இவரை தடுத்தாட்கொள்கிறார். இவர் வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணக்கூடிய பாக்கி அந்த பெண்ணுக்கும் இல்லை, இவருக்கும் இல்லை. அதை தடுத்தாட்கொள்ளணுன்றதுக்காக போய் தடுத்தாட்கொள்கிறார். அப்போ சொல்கிறார், பித்தா உனக்கு என்ன பித்தான்னு சொன்னார். அதை இவர் சொல்கிறாரு, பித்தம் பிடித்த வண்டி, இறைவனுக்கு பித்து பிடிச்சிருக்கான். பேராசைப்பட்ட வண்டி, இந்த எல்லா அண்ட சராசத்தையும் படைச்ச ஆண்டவனுக்கு பேராசையா? என்ன பித்தம், எப்படி பிடிக்கும்? எதுக்காக பிடிக்கும்னா, பேரின்பம் காட்டவல்லோ. பித்தம் பிடித்த கதை ஏ குயிலே பேரின்பம் காட்டவல்லோ. ஆன்மாக்களை எல்லாத்துக்கும் தன்னை போலவே பேரின்பத்தை அனுபவிக்க வைக்க வேணும் அப்படின்ற பேராசை இறைவனுக்கு, பித்தம் இறைவனுக்கு. அந்த ஆசையில் தான் ஆன்மாக்களுக்கு மாயாமலம் கர்மமலத்தை கூட்டி தனுகரண புவன போகங்களை கொடுத்து ஆன்மா ஆணவ மலத்தோடு கடந்தது அனாதியில். அதை பூமிக்கு